ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களான முஸ்லிம்களான எங்களுக்கு அல்லாஹ் துஆ என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இந்த துஆ என்ற விடயத்தில பிரார்த்தனை துஆ கேட்கிறது என்ற சப்ஜெக்டில நாங்க மட்டுமல்ல, எல்லா மதத்தவர்களும் எல்லா மக்களும் இதை செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களோட முஸ்லிம்களோட துஆவை அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறார். துஆ என்கிறது நாம் எமக்காக நாம் கேட்கிறோம், அது ஒன்று. இன்னும் ஒன்று இருக்கிறது, அடுத்தவர்கள் எங்களுக்காக துஆ கேட்பார்கள், அப்படி ஒன்று இருக்கிறது. நாம் அடுத்தவர்களுக்காக துஆ கேட்கிறோம், இப்படி பல விதத்தில் இருக்கிறது. இந்த சப்ஜெக்டில் நாம் எப்பொழுதும் அடுத்தவர்கள துஆ பரக்கத்துகளை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள பதுவா, அடுத்தவர்கள திட்டுதல், அதை விட்டும் நாம் எங்களையும் எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சில டைம்ல அடுத்தவங்க எங்களுக்காக கேட்கிற துஆ, அடுத்தவர்கள் பெரியவர்கள், முதியவர்கள், சாதாத்துமார்கள், ஷேக்மார்கள், உம்மா வாப்பாமார்கள், இப்படி அடுத்தவங்கட துஆ இருக்கிறது. அது வாழ்க்கையில லைஃப்ல பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு பரக்கத்தை அது உண்டாக்கி வைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல சஹாபாக்கள் வருவார்கள் வந்து சொல்லுவாங்க, நாயகன் எங்களுக்காக துஆ கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். நிறைய பரக்கத்துகளை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தாங்க. என்ன துஆ செய்தார்கள்? அவருடைய தொழில பரக்கத்து வரோடும், அவர்களுக்கு பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். சஹாபாக்களோட தோட்டங்கள்ல, ஈச்சம்பழ தோட்டங்கள்ல, உங்களுக்கு தெரியும், ஈச்சம்பழம் என்கிறது வருடத்தில ஒரு முறைதான் காய்ச்சும். வருடத்தில ஒரு முறைதான் ஈச்சம்பழம் காய்ச்சும். ஆனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தோட்டத்தில ஒரு வருஷத்தில 2 முறைகள் காய்ச்சும். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தார். துனியால 100 வருஷம் துனியால வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இவருக்கு யா அல்லாஹ் லாங் லைஃப கொடுப்பாயாக, பரக்கத்தை கொடுப்பாயாக துஆ செய்தார்கள். அப்ப நாங்களும் இந்த நல்லவர்களை, மூத்தவர்களை, பெரியவர்களை கண்டா மரியாதை செய்து எங்களுக்காக துஆ செஞ்சுக்கோங்க, இப்படி சொல்லி அந்த துஆ பரக்கத்துகளை நாங்கள் பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை தான் நாங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்றோம். ஸ்ரீலங்கால, இந்தியாவுல, மிஸ்ரில, நிறைய கண்ட்ரிகள் அவர்களுடைய மதுஹப் ஃபாலோ பண்ணப்படுகிறது. பாகிஸ்தானில அப்படி சில நாடுகள்ல ஹனஃபி மதுஹப், நாம் ஷாஃபி மதுஹப்ல இருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆலிமு குரைஷின் யம்லஉ திபாக்கல் அர்து இல்மா. இந்த குரைஷி வம்சத்தில, குரைஷி என்ற அவர்களுடைய பரம்பராவை, இந்த பரம்பரையில ஒரு ஆலிம் வருவார். அந்த ஆலிம் உலகத்துடைய தட்டுகளை எல்லாம் அறிவால் நிரப்பி அதை கம்ப்ளீட் பண்ணுவார் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில வாரவங்க. ஆனாலும் அவர்கள் மிஸ்ருக்கு வந்த பின்னால், மிஸ்ருக்கு வந்த பின்னால் அவர்கள் கிதாபுகளை எழுத ஆரம்பித்தார்கள். பக்தாதிலே எழுதினாங்க. கடைசி கட்ட நோயாளியாக இருக்கிறார்கள். இருக்கிற டைமில கிதாப் எழுதி கொண்டிருக்கிறாங்க. அல்லும் என்ற கிதாப எழுதி கொண்டிருக்கிற நேரம் நோயாக இருக்கிறது. அதே யார்ட்ட போனாங்க அவங்க? அவங்களும் அவங்களுக்காக துஆ கேட்டு இருப்பாங்க, அது வேற. ஆனா அவங்க போனது ஒரு பொம்பளை கிட்ட. அந்த பொம்பளை யாரு தெரியுமா? நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட புள்ள அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்க, எனக்காக நீங்க துஆ கேளுங்க, நான் ஒரு கிதாப் எழுதி கொண்டிருக்கிறேன், அந்த கிதாபை எழுதி முடிக்க முன்னால் நான் மூத்தாகப்படாது, அந்த கிதாபை கம்ப்ளீட் பண்ணி போட்டுதான் நான் மூத்தாகணும், எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. அவர்களுக்காக துஆ செய்தார்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டாங்க, நீங்க சொன்னாங்க நீங்க கிதாப எழுதி முடிஞ்சுதான் மூத்தாகுவீங்க, அதுக்கு முன்னால் அல்லாஹ் உங்களை மூத்தாக்க மாட்டான், துஆ செய்தார்கள். அதே மாதிரி தான் மூத்தானாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாங்க எப்பொழுதுமே அடுத்தவண்ட பதுவாக்களுக்கு ஆளாகாமல் துஆக்களை நாங்கள் பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கல்யாணம் முடித்தார்கள். சுபஹுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், என்ன இன்றைக்கு உடம்புல ஒரு வாசம் மனம் அடிக்கிறது, என்ன மனம் அடிக்கிறது, மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது, மனமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கல்யாணம் ஒன்று முடிச்சிட்டேன். கல்யாணம் முடிச்சீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடக்கிறது சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு கல்யாணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னாங்க, அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து ஒரு வலிமா கொடுங்கன்றாங்க, ஒரு ஆட்டையாவது அறுத்து ஒரு வலிமா கொடுங்கன்றாங்க. ஆனா அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் அவர்களுக்கு 4 பொம்பளைகள், 4 மனைவிமார்கள். அவங்க விட்டுட்டு போன சொத்துக்களை பிரிச்சு கொடுத்தாங்க. ஒரு மனைவிக்கு 80,000 தீனார் சல்லி கிடைச்சிச்சு. 80,000 தீனார் சல்லி ஒரு மனைவி கிடைச்சிச்சு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படல, பரக்கத்தாக இருந்தாங்க. கஷ்டம் வந்து வாழ்க்கையில வரல. ஏன் ரீசன் என்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவோட லைஃப் ஆரம்பித்தார்கள். எப்பொழுதும் நாங்க அதனால தான் சகோதரர்களே, ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸா, ஒரு வீட்டை ஓபன் பண்ணுறோமா, ஒரு கடை ஓபன் பண்ணுறோமா, ஒரு வியாபாரத்தை தொடங்குறோமா, நாங்க நல்லவர்களை, மூத்தவர்களை, தக்வா உள்ளவர்களை, இபாதத் உள்ளவர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லோடும், இதற்காக துஆ செய்யுங்க. நல்லவர்களை கொண்டு வந்து, பெரியவர்களை கொண்டு வந்து மஜ்லிஸ்ல உட்கார வச்சு துஆ கேட்கிறதுக்கான ரீசன் இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்கள்ல இருந்த ஒரு முக்கியமான சஹாபியார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாட மகன், சாச்சாவுடைய மகன் அவர்கள். அவர்களுடைய ஜியாரம், அவர்களுடைய கபர் தாயிஃப்ல இருக்கிறது. எல்லாரும் போய் அந்த இடத்துல ஜியாரத்து செய்றாங்க, அவரிடத்துல போய் துஆ கேட்கிறாங்க. அவர்கள் வாழ்ந்த வீடு அப்படியே இருக்கிறது, உடைந்ததாக. அந்த பழைய வீடு 1300 1400 வருஷத்துல வீடு அப்படி இருக்கிறது. தாய்ப்புல தான் இருந்து தாய்ப்புல மௌத்தானார்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்றவர்கள், துஆ பரக்கத்தை பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு நாள் அவங்களோட தங்கினாங்க வீட்டில. அந்த வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த வீட்டில் அவர்களும் படுத்தார்கள், தங்கினார்கள். அந்த ராவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், தஹஜ்ஜத்தை தொழுதாங்க. இதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. பார்த்து கொண்டிருந்துட்டு அடுத்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புறதுக்கு முன்னால் அவங்க எழும்பிட்டாங்க. அவங்க எழும்பி தண்ணி எல்லாம் வச்சு முசல்லா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க. எழும்பி கேட்டாங்க, இது யாரு செஞ்சது? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் செஞ்சேன், நான் தான் செய்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைமில், அந்த தஹஜ்ஜுடைய டைமில் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹுஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இவருக்கு மார்க்கத்தில ஃபிக்ஹ் சட்டங்களை படித்து கொடுப்பாயாக, குர்ஆனுடைய விளக்கங்களை, குர்ஆனுடைய அறிவை யா அல்லாஹ் இவருக்கு நீ கொடுப்பாயாக. யார் துஆ செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ கிடைச்சாச்சு. அப்ப அதனால தான் அவர்களுடைய பேர் என்ன தெரியுமா?
ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், சஹாபாக்கள்ல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிற, குர்ஆனுடைய மீனிங் சொல்லுற சஹாபாக்கள் லீடர் யாரு தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஏனது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட துஆவை பெற்றார்கள். துஆ பரக்கத்தை படித்தார். நல்லவர்கள்ட தாய் தகப்பன் மாறுத துஆ பரக்கத்தை பெற்றவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கஷ்டப்பட மாட்டாங்க. அவர்கள் பரக்கத்தாக வாழுவார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு சம்பவம் வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சஹாபாக்களோட ஒரு பயணம் போயிருக்கிறார்கள். திருக்கல் மன்னன் என்ற ஒரு மன்னன் போயிருக்கிறாங்க. போயிருந்த அந்த டைம்ல திருக்கல் மன்னன் பெரிய ஒரு கிங், அவரு காஃபிரு தான். அவர்கிட்ட போய் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்களிடத்துல இவர் பேசுறாரு, கதைக்கிறாரு. என்ன கதைக்கிறாரு? நீங்க யாரு? அவங்க சொல்றாங்க, நாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட சஹாபாக்கள். அப்படியா? நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறீங்க? இஸ்லாத்துல தான் இருக்கிறோம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தான் நாங்க ஃபாலோ பண்றோம், அவங்க ரசூல் என்றெல்லாம் சொல்லுறாங்க. சென்றதினால் அவரு கேட்கிறார். அவரும் இஸ்லாத்தை பத்தி படிச்சவர், இஸ்லாத்தை பத்தி படிச்சவர். அவர் சொல்லுறாரு, நான் சில கேள்விகளை நான் கேட்கவா? உங்களால் அதற்கு யாருக்கும் பதில் சொல்லலாம். திடீரென்று ஒரு ஆள் எங்கள்கிட்ட கேட்டா, நான் உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்க போறேன், பதில் சொல்ல மாட்டு கேட்டா நாங்க யோசிப்போம், என்ன கேள்வி கேட்பாரோ தெரியாது. பதில் சொல்ல தெரியாமல் போனா அது எங்களுக்கு பெரிய வெட்கம். அப்படித்தான் நாங்க பார்க்கிறது. ஆனா இப்ப இந்த சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்கிற டைம்ல யார் இதுக்கு பதில் சொல்றது? யார் இந்த கேள்விக்கு பதில் சொல்றது? யார் முன்னுக்கு போறது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, கேளுங்க, நான் ரிப்ளை தரேன், கேளுங்க, நான் சொல்லுறேன். அதுக்கு பின்னால கேட்க ஆரம்பித்தார்கள். உங்களோட மார்க்கத்தில சில விடயங்கள் இருக்கிறது, அதுல ஒன்று என்று அல்லாஹ் குர்ஆனில சொல்லி இருக்கிறார். அந்த ஒன்றும் என்ன? இரண்டாவது ஒன்று இல்ல, அதுல ஒன்றுதான். அது எது? சொன்னாங்க, அல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் தானே, அல்லாஹ் அவன் மட்டும்தான். ரெண்டு ஒன்று இல்லை, அதுல ஒன்றுதான். சரி என்றார். காபிர் கேட்கிறாரு, திருக்கல் மன்னன். இரண்டாவது கேட்டாரு, உட மார்க்கத்தில் ரெண்டு, அந்த ரெண்டும் என்ன? குர்ஆன்ல வந்திருக்கிற ரெண்டு, அந்த ரெண்டும் எது? இவங்க சொன்னாங்க, ராவும் பகலும். நைட் ஒன்று இருக்கிற, ஒன்று இருக்கிற, ராவும் பகலும். சரி என்றார்கள். அடுத்தது கேட்டாரு, உட மார்க்கத்தில் குர்ஆனில 3 என்று ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, 3 என்று குர்ஆன்ல சொல்றான். அந்த 3ம் எது? இவங்க சொன்னா 3 தலாக் என்றாங்க. 3 தலாக். தலாக் என்கிறது ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை 3 தலாக் சொல்லலாம், அதுக்கு மேல 4வது ஒன்று இல்லையே. அப்ப சொன்னார், அதுவும் சரி என்றார் ஹிர்கல் மன்னர். அதோடு கேட்டாரு, 4 என்றோட மார்க்கத்தில் குர்ஆன் இருக்கிற 4, அந்த 4ம் எது? இவங்க சொன்னாங்க, 4 வேதங்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். இந்த 4 தான். அதுக்கு மேல் 5வது ஒன்று அல்லாஹ் இறக்கி வைக்கல. சரி என்றார். அடுத்தது கேட்டார், ஒரு மார்க்கத்தில் 5 என்று சொல்லப்பட்டிருக்குது, 5. அந்த 5 எது? ஒரு மார்க்கத்தில் இருக்குது. சொன்னாங்க 5 தொழுகைகள், சுபஹு, லொஹரு, அஸர், மக்ரிப், இஷா, 5 தொழுகைகள். சரி என்றார். அடுத்தது கேட்டார், ஒரு மார்க்கத்தில் 6 இருக்குது, 6 சப்ஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல. அந்த 6ம் எது? ஒரு சொன்னாரு, அல்லாஹ் குர்ஆனில சொல்லுறான், அல்லாஹ் இந்த வானம் பூமி, வானம் 7 வானம் 7 பூமிகள், எவ்வளவு அதிகரிக்குது, கடல், எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா 6 நாள்ல தான் படைச்சான். இதெல்லாம் படைக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எவ்வளவு நாள் தேவை? இந்த ஒரு சின்ன ஒரு பில்டிங் அடிக்கிறேன்டாலே கிட்டத்தட்ட மாச கணக்கு போகுது. அல்லாஹ் வானங்களை, பூமிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சது 6 நாள்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான். சரி என்றார். அடுத்தது கேட்டாரு, ஒரு மார்க்கத்தில் 7 என்று சொல்லப்பட்டீங்க, 7. அந்த 7ம் எது? இவங்க சொன்னாங்க, ஒரு கிழமையில் ஒரு வீக்ல நாட்கள் 7 தானே, ஒரு கிழமையில் ஒரு வீக்ல 7 நாள். சரி என்றாரு. அடுத்தது கேட்டாரு, உன மார்க்கத்தில் 8 என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 8ம் என்ன? குர்ஆன்ல 8, அந்த 8 சொல்லுங்களேன் என்றாங்க. இவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. கியாமத் நாளானால் இப்ப அல்லாஹ்ட அர்ஷ, அல்லாஹ்ட அர்ஷ் வந்திக்குது, அல்லாஹ் அரிசிக்கு மேல் உட்கார்ந்து இல்ல, அப்படி சொல்றவங்களும் இருப்பார்கள். அல்லாஹ் அரிசியில உட்கார்ந்து கொண்டு இல்ல, அல்லாஹ்ட அரிசி இருக்கிறது.
அந்த அரிசை இப்ப 4 மலக்குமார்கள் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கியாமத்து நாளானால் அல்லாஹ்வுடைய அரிசை 8 மலக்குமார்கள் தூக்குவார்கள். இது குர்ஆன் சொல்லுகிறது. வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. கியாமத்து நாளானால் 8 மலக்குமார்கள் அதை தூக்குவார்கள். அதே சரி என்றார். அடுத்தது கேட்டார், ஒரு மார்க்கத்தில் குர்ஆனில 9 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 9ம் என்ன? இவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகான ஃபில் மதீனத்தி திஸ்உ ரஹ்தின். மதீனால 9 குரூப், 9 கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. அந்த 9 தான் நீங்க கேட்கிறீங்க. அதையும் சரி என்றார். அடுத்தது கேட்டாரு, 10 என்று சொல்லப்பட்ட இவங்களோட மார்க்கத்தில் அந்த 10ம் என்ன? 10ஐ சொல்லுங்களேன் என்றாங்க. சொன்னாங்க, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். வல் ஃபஜ்ர் என்றா ஃபஜ்ருடைய நேரத்தில் சுபஹுடைய டைமில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். வலயாலின் அஷ்ர் என்றா 10 நாள். 10 நாள் என்றா என்ன தெரியுமா? துல்ஹஜ்ஜுடைய மாதம். துல்ஹஜ்ஜுடைய மாதம் முதலாவது பொறையிலிருந்து 10வது பொறை பெருநாள். இந்த 10 நாளின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். இங்கத்தான் அல்லாஹ் சொல்லுறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். 10 நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது அதைத்தான். சரி என்றார். அடுத்தது கேட்டாரு, 11 ஒரு மார்க்கத்தில் செல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11ம் என்ன சொன்னாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் எழும்பி வந்தாங்க வாப்பாக்கு. வாப்பாட்ட சொன்னாங்க, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா. வாப்பா, நான் மனாவில கண்டேன் 11 நட்சத்திரங்கள், 11 ஸ்டார் எனக்கு சுஜூது செய்வதை நான் கண்டேன். யார் சொன்னார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாப்பதான் சொன்னாங்க. வாப்பா சொன்னாங்க, மகனே யூசுஃபே, இந்த மனாவோட சகோதரன் மாட்ட செல்லவானம் என்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா 11 என்று சொல்லுறானே, நீங்க கேட்கிற 11 அதுதான் என்றாங்க. அதையும் சரி என்றார் ஹிர்கல் மன்னன். அடுத்தது கேட்டாரு, மறுபடியும் 12 என்ற ஒரு மார்க்கத்திலேயே குர்ஆன் அந்த 12 சொல்லுங்களே. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா உடனே பதில். அவங்க சொன்னாங்க, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா. ஒரு வருஷத்தில மாசங்கள் 12, வருடத்துடைய மாதங்கள் 12. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், அப்படி 12 மாதங்கள். அதையும் சரி என்றாரு. அடுத்தது கேட்டாரு, ஒரு மார்க்கத்தில் 13 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆன்ல உள்ள 13ம் என்ன? சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்களே 11 நட்சத்திரங்களோட, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர. நான் எனக்கு சுஜூது செய்வதாக கண்டது 11 நட்சத்திரங்களையும் சந்திரன், சூரியன். இந்த 13ம் எனக்கு சுஜூது செய்வதை நான் கண்டேன். யார் சொல்கிறார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நீங்க கேட்கிற 13ம் அதுதான். 11 நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், 2 சேர்த்தினா 13 என்றாங்க. இப்ப ஹிர்கல் மன்னன் பார்த்தாரு, இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்றாரு. இவர்கிட்ட கேட்டு வேறு இல்ல, ஏதாவது ஒன்றை பிடிக்கிறது இன்னொரு கேள்வி கேட்டார். இப்ப அந்த சப்ஜெக்ட் இது மாறி வேற சப்ஜெக்ட் போனாரு. கேட்டாரு, இந்த துனியால உலகத்துல ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு நாள் சன்லைட், சூரியன் வெளிச்சம் பட்டுச்சு. ஒரு நாள் தான் பட்டுச்சு. அதற்கு முன்னால படவும் இல்லை, அதற்கு பிறகு படவும் இல்லை. அந்த இடம் எது? ஒரு நாள் தான் பட்டுது. நான் வெயில் படுகிறேன், நிலத்துக்கு வெயில் படுவது, இன்றைக்கு வெயில் படுவது, நாளைக்கும் அந்த இடத்துக்கு படுவேன். ஆனா துனியால ஒரு இடம் ஒன்று இருக்கிற, அந்த இடத்துக்கு ஒரு டைம்ல தான் அந்த சூரியன் வெளிச்சம் பட்டுச்சு. அதுக்கு பின்னால படல. அந்த இடம் எது? அந்த இடம் எது? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லேசா சொல்லி போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்ல இருந்து ஓடி வந்தாங்க. ஃபிரௌன் விரட்டி கொண்டு வாரான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களோட கையில உள்ள கம்பால தண்ணிக்கு அடிச்சாங்க. தண்ணி அப்படி ஓரமாகி சைடாகி ரோட் விழுந்துச்சு. இருந்த தண்ணி எல்லாம் அப்படி சைட்ல தாப்ப மாதிரி நின்று, பித்திகள் போன்று நின்று 12 ரோட் விழுந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 குரூப்பும் அந்த ரோட்டால போனாங்க. அந்த டைம்ல சூரியன் வெளிச்சம் பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கரைக்கு போயிட்டு மறுபடியும் அடிச்சாங்க. தண்ணி எல்லாம் வந்து மூடிப்பட்டு ஃபிரௌன் கூட்டத்தார்கள் அழிந்தார்கள், மூத்தானார்கள், நாசமானார்கள். அந்த டைமில தான் அந்த சூரியன் வெளிச்சம் அந்த இடத்துக்கு பட்டுச்சு. அதற்கு பிறகுக்கு படல. அதையும் சரி என்றார்.
சரி என்ற பின்னால பார்த்தார், இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார்கள். இதுக்கு பின்னால கேட்கவே இல்லை. அதோடு அந்த ஹிருக்கல் மன்னன் கேள்வி கேட்கிறத நிப்பாட்டினார். நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அவ்வளவு சஹாபாக்கள் இருந்தாலும், அவ்வளவு சஹாபாக்கள் அங்கு இருந்தாலும், அந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னது யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஏன் அவர்களுக்கு அந்த அறிவு வந்தது? அவங்களுக்கு அந்த அறிவு, அந்த knowledge எதால வந்தது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றார்கள். அதனால தான் நாங்களும் பிள்ளைகளை வளர்க்கிறவங்க, பேர பிள்ளைகளை வளர்க்கிறவங்க, முதியவர்கள், தாய் தகப்பன்மார்கள், பெரியவர்கள், தக்வா உள்ளவர்கள், பெரிய மூத்த உலமாக்கள், சதாத்துமார்களிடத்துல போய் துஆ பரக்கத்துகளை பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும். பதுவாக்களுக்கு நாம் ஆளாகி விடாமல் துஆ பரக்கத்தை பெற்றால் அது துனியாவிலும் பரக்கத்து இருக்கிறது, ஆகிராவிலும் பரக்கத்து இருக்கிறது என்கிறதை விளங்கி நாம் எப்பொழுதும் மூத்தவர்களை, நல்லவர்களை மதித்து துஆ பரக்கத்துகளை பெற்று உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எமது இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. உன் ரஹ்மத்தால், உன் இரக்கத்தால் எம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. இந்த ரமலானுடைய எஞ்சிய காலத்தை கஷ்டமில்லாமல், நோய் இல்லாமல் எல்லா நோன்புகளையும் பிடிப்பதற்கு யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இதைவிட நிம்மதியாக, சலாமத்தாக, ஆஃபியத்தாக, சந்தோஷமாக அடுத்த வருடமும் ரமலானை அடைவதற்கு எம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அடுத்தவர்களுடைய துஆ பரக்கத்துகளை பெற்ற நல்லவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي.